ஹாய் ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஃபுல்லாக டியூட்டி, ஒன்றுமே வரல. என்ன பண்ணுறதுன்னா, நேற்று உள்ள வீடியோக்கு சொல்கிறேன், எங்கேயுமே போகல. வெறும் என் காராக இருக்கும் போது இந்த காரை நான் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் இந்த வண்டியை தொடப்பேன். இந்த பொண்ணு என்னென்னா போட்டு அடித்து நவத்தி காப்பி காரை, அந்த காரை, சாக்லேட்டை வச்சுட்டேன், இதை வச்சுட்டேன்னு சொல்லி இம்சை பண்ணுறாங்கப்பா. நம்மளால் முடியலைப்பா. இதை என்ன பண்ணுறேன்னே எனக்கே தெரியல. ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். முந்தா நேத்தான் உள்ள வேக்கன் கிளீனர்லாம் வச்சு ஒருத்தவன்ட்டு கடன் வாங்கி எடுத்தேன். இப்போவும் எடுத்து வெறும் காரத்தோடன்னு சொல்லி காரை துடைக்கிறதே ஒரு வேலையாக்கி விட்டாங்க. இப்போ எவ்வளோ நேரமாக நின்று தொடச்சி பாதியில் இப்போ வெளியில் உள்ளதெல்லாம் அந்த லைனாக கண்ணாடியில் அந்த இதெல்லாம் தெரியுது ஃபுல்லாக. பக்கத்தில் உள்ளவர் எதுக்கு என்னையே பார்க்குறாரு? இந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில நண்பா. டெய்லி வண்டியை தொட. மலேசியாவிலேருந்து ஒரு ஆடியோ ஒருத்தன் போட்டான், அது ஞாபகம் வருது. மைராட்சின்னு பத்தால போய் எங்கள் அண்ணன் ரூபாய் படுத்துக்குவேன் அப்படின்ட்டு ஒருத்தன் திட்டுவான். வண்டியை கழுவுன்னு டெய்லி டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த நிலமை மாதிரி ஆகிட்டு நமக்கு. வேலை இல்லாமல் காரத்தோட மேடம்லாம் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. மேடம் முடிக்கி இன்றைக்கி ஜலீல் ஒரே சாக்லேட் கரையாக இருக்குது, வெளியிலாம் ஒரே அழுக்காக இருக்குது, இதாக இருக்குது. மேடம்லாம் இப்படி ஒரு நாள் நம்மள்ட்ட சொன்னதில்லை. அத்தி புத்த மாதிரி ஜலீல் உள்ள ஒசக்கா இருக்குது, ஜலீல் தொட ஜலீல்னு ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்பயாவது சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் விட்டுட்டு போனேன், டிரைவர் ஒன்று விட்டுட்டு போனேன். யாருன்னா என்னுடைய மச்சானையும் விட்டுட்டு போயிருக்கேன், மச்சான் இல்லாமல் வெளியாலையும் விட்டு போயிருக்கேன். ஏன் மச்சான் அப்படின்னா, காலை தூங்கி எந்திரிச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு துணியை எடுத்து முறுக்கி புழிஞ்சி இந்த உள்ளரக்க வந்து ஒரு தொடச்சி விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் குளிக்க போவாப்புல டெய்லி. அப்போது டெய்லி இதை தொடக்க என்ன ஆகுது, பக்காவாக க்ளீனாக இருந்துச்சு. 2 மாதம் அவரை வச்சு இந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காரா. உள்ளே வந்து வண்டியை பார்க்கவும் மேடம் எப்போ பார்த்தாலும் பளிச்சுன்னு இருந்திருக்கு. நம்ம டேஷ்போர்டு எல்லாம் ஒரே மண் மாதிரி தூசி அடைஞ்ச மாதிரியே மேலே நிற்கும். இந்த மாதிரி இருக்கவும் என்ன பண்ணிட்டாங்க மேடம், ஜலீல் உன்னோட வண்டியை சூப்பராக வச்சுக்கிறாங்க, நீ ஒன்று தான் ஒழுங்காக வச்சுக்கல அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், அவங்களே டிரைவராக வச்சுக்க, நான் வேணால் வெளியில் போய் வேலைக்கு போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை எனக்கு அப்படியே ரிலீஸ் கொடுத்துருங்க ஃப்ரீயாக, நான் வெளில வேலை பார்த்துறேன், மச்சான் நான் இங்கே மாற்றி விட்றேன் அப்படின்னு. நீ தான் எனக்கு வேணும், நீ டிரைவராக இருக்கணும், நீனும் இதே மாதிரி தொட இங்கே இரு. என்னை விடவே அவங்களுக்கு மனசு வரல. நான் எவ்வளோ நாளாக தெரியுமா நான் வெளியில் போகணுன்னு கஃபீல்ட்டேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியில் போனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கின்றா. நான் உங்ககிட்ட 10 வருஷம் நான் வேலை பார்த்துட்டேன், எனக்கு போதும்னு தோணிடுச்சு, எனக்கு அலுப்பு தட்டிடுச்சு ஹவுஸ் டிரைவரு, அதனால் எனக்கு போதும்னு தோணுது, நீ எனக்கு ரிலீஸ் கொடு, நான் வேறு உனக்கு புது ஆள் கூட நான் நின்று 2 மாதம் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து நான் வெளியில் போயிட்டு நான் போய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னு தோணுதுரா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ விட்றா கஃபீல்ட்டை. என்னென்னமோ பேசிட்டேங்க. ஒரு மூடுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு அடுத்த வாட்டி என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்மளுக்கு அந்த ஆப்ஷனுக்கு நீ தான் இங்கே இருக்கணும், நீ தான் இங்கே வேலைக்கு வேணும், இப்படியே சொல்கிறாங்க. இதை நம்ம அன்சாரி கடையில் முடிக்க சொல்லுவாப்புல, அன்சாரியே சொல்லுவாப்புல நம்மள்கிட்ட, ஒன்றா அவன் விட மாட்டான், நீ தாயா அவன்கிட்ட வேலைக்கு, வேறு யாரும் வச்சுக்க மாட்டான், ஒன்று தான் வச்சுக்குவான் இப்படின்னே சொல்லி நம்மளும் அவன் சொன்ன மாதிரி நம்மளை வெளியிலேயே விட மாட்டான். எனக்கு இப்போலாம் இந்த பொண்ணுலாம் இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் இருக்கும் போது ஒண்டி தான் அந்த போயிட்டு வர வேலை இருக்கும், அதுக்கு ஒண்டி அவனுக்கு கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவன் போயிட்டு வந்துடுவான். ரோடு தெரிஞ்சுன்னா கரெக்டாக அது ஒண்டி தான். வர டிரைவர்லாம் நான் புதுசாக கற்றுக்கிட்டா வந்தாங்க, எல்லாம் வந்து இங்கே இது பண்ணி அப்படியே ட்ரைனிங் 2 நாளைக்கு 3 நாளைக்கு கொடுத்து இப்படி பண்ணி தான் எல்லாம் வந்தாங்க. என்ன இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில நண்பா. இந்த மாதிரி இருக்குது ஒரு விஷயம். இதை பற்றி வெளியில் ரிலீஸ் கேட்டு போயிருந்தேன்னு வச்சிங்கன்னா, ஒரு காரு இந்த மாதிரி ஒரு ஆரிஸு ஒரு 15,000 ரியாலுக்கு வாங்கி திருட்டுத்தனமாக அப்படியே போலீஸில் மாட்டினா 30,000 ரியாலு கராமா இருக்குது, 20,000 ரியாலு கராமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உண்மை, ஃபைனு கராமானா. ஒரு திருட்டுத்தனமாக வண்டியை ஓட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம். எப்படின்னா கஃபீலுக்கும் காசு கொடுக்கணும், 500 ரூபா மாதத்துக்கு, நம்மளுக்கு ரூமு தங்குறதுக்கு காசு கொடுக்கணும், டிக்கெட்டு நாம் தான் போடணும், லீவு பேப்பரை நாம் தான் இது பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் எப்படின்னா இது எல்லாம் கஃபீலு ரூமு டிக்கெட்டு அவர் போட்டு கொடுத்தாரு 2 வருஷத்துக்கு. என்ன ஒன்றுனா நம்ம அடிமை மாதிரி ஒரே இடத்துல வேலை பார்க்கணும், புரியுதுங்களா?
இது இல்லாமல் நாம் வெளியில் இருந்தோன்னு வச்சிங்களேன், ஒரு 3 சவாரி ஒன்று பிடிச்சிக்கலாம். மிஸ்வாருன்னு சொல்லுவாங்க சவாரி. 3 பேரை கொண்டு போய் மாதமாக ஸ்கூலில் கொண்டு போய் விட்ற மாதிரி அழைச்சிட்டு வர்றது போகிறது வச்சுக்கிட்டு லோக்கலாக நாம் பசங்க இந்த மாதிரி போகிறவங்க, டிஷ்யூ வேலைக்கு போகிறவங்க, கேமரா செட் பண்ண போகிறதுக்கு நம்ம ஆளுங்களாம் வேலைக்கு போகிறாங்கல்ல, இந்த மாதிரி டெய்லி கொண்டு போய் விட்றது. யாராவது ஏர்போர்ட்டுக்கு போனால் ஏர்போர்ட்டுக்கு டெய்லி போகக்கூடாது, மாட்டிக்குவோம். ஏர்போர்ட்டுக்கு போகாமல் நம்ம எங்கேயாச்சும் போய் விட்ற மாதிரி ஒரு சவாரி வரும்ல, டெய்லி 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி, அந்த மாதிரி ஐட்டத்தில் வேலையை பார்த்து ஒரு மாதம் ஒரு 3000 ரூபாலேருந்து 3500 எடுத்தோன்னு வச்சிங்களேன். கஃபீலுக்கு 500 போயிடுச்சுன்னா ஊருக்கு போகும்போது தான் டிக்கெட்டு, அதுக்கு ஒரு 200-300 ஒதுக்கி வச்சா கூட பாக்கி 3000 ஊருக்கு அனுப்பிட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேண்ணே, நம்ம ஒரு ஃப்ரெண்டோட கூட்டாளி, எனக்கு தெரியாது, இப்போ ஊருக்கு போயிட்டு அந்த பையன் வந்து ஹவுஸ் டேவில் மாறி 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 வேலை பார்த்துருக்கான், ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 12,000 ரியால் 15,000 ரியாலுக்கு விசா ஒன்று வாங்கிக்கிட்டு ஃப்ரீ விசா மாதிரி வாங்கிட்டு கஃபீலுக்கு மாதம் 500 ரூபா, காருக்கு கொஞ்சம் பணம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல போல இருக்குது. ஒரு 15-18,000 ரியாலுக்கு ஏதோ ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காப்புல. வந்து ஒரு 6-9 மாதம் சொன்னாப்புல. 9 மாதம் முடிச்சிட்டேன், விசாக்கும் பணத்தை எடுத்துட்டேன், காருக்குள்ளே காசும் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது எனக்கு 9 மாதத்தில் அதுக்குள்ளே பணத்தை எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரியால் செலவு பண்ணியிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். 25,000 5 லட்ச ரூபா கிட்ட விசா காருக்கு எல்லாத்துக்கும் காசை கொண்டுட்டு வந்து போட்டு இன்றைக்கி சம்பாரிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்காப்புல. அதே கார் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சவாரி ஓட்ட பயமாக இருந்தால் கூட இந்த இதில் போட்டு ஓட்டலாம். இந்த சாப்பாடு ஃபுட்டு டெலிவரி போகிறாங்க தெரியுமா, அந்த கம்பெனியில் கொடுத்து அந்த கம்பெனியில் போகலாம். இப்போ பைக்கு தான் அதிகம் போகுது, ஆனால் பார்த்தா கார்லேயும் வராங்க, ஒரு சில பேர் கார்லேயும் வராங்க. அந்த ஜென்யூனான இருக்கிற ஆளுங்களை ஒரு நல்ல சவுதிங்களை பிடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டி அப்படியும் ஓட்டி போகலாம் நண்பா. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு வரணும்னு தான் எனக்கு ஆசை. இந்த ஹவுஸ் டிரைவர் எப்போ நான் சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு நான் வீடு கட்ட போனேன் பார்த்தீங்களா, அந்த டயத்துலேயே நான் வெளியே ஆவான்னு சொல்லி கஃபில்ட்டை எவ்வளோதோ போராடினேன். நடக்கவே மாட்டேங்குது. ஆனால் நானும் இதை விட்டு போயிட்டு கடன் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருவோம், அதனாலேயே நம்ம போகாமல் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்தால் எக்ஸ்ட்ராவாக மணி கிடைக்கும், கொஞ்சம் சீக்கிரம் அடைக்கலாம். ஏன் ஒன்றுனா, என்னை ஒரு சர்க்கிளில் கொண்டு வந்து ஒரு வட்டத்தில் கொண்டு வந்து நடுவில் மையமாக நிற்க வச்சு உனக்கு எதுவுமே இல்லை நீ போடா அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலை எனக்கு அமைச்சிருச்சு. மேடம் கடை வச்சுருந்தாங்க, 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க கொரோனாக்கு முன்னாடி. சம்பளம் 2000 ரூபா கிடைக்கும். கொரோனா முடிஞ்சு 3 வருஷம் கஃபீல் பாதி சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. பாதி சம்பளம். அதில் ஒரு பாதி சம்பளம்னா எத்தனை மாதம் வாங்கியிருப்பேன்னா, ஒரு 5-6 மாதம் தான் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். 5-6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு என்னமோ கொடுத்தாரு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் பாதி சம்பளம் எல்லாருக்கும் பில்டிங்கில் உள்ளவங்களாம் ஃபுல் சம்பளம் கிடச்சிச்சு. சும்மாவே ஒரு வீட்டில் இருந்தோம், எனக்கு பாதி சம்பளம் தான் கொடுத்தாரு. சரி அல்ஹம்துலில்லாஹ் இதாவது வருதே அப்படின்னு அதுலேயும் இதுலேயும் போட்டு சமாளித்து கடன் அடைச்சிருந்தேன். என்ன ஒன்றா, அப்போ என்கிட்ட லோனு கிடையாது, இந்த பேங்க் லோனு. வெறும் அந்த கடன்லேயும் இந்த வீடு ஆரம்பிக்கிற வேலையிலையும் அதுலேயும் இருந்துக்கிட்டு இருந்தனால எனக்கு ஒன்றும் தெரில. கடன் என் ஒய்ஃபு நகையெல்லாம் விற்று ஒரு 4 லட்ச ரூபா ஒரு இதில் போட்டு அதுலேருந்து நான் லாக் ஆகி அந்த காசு வராமல் போச்சு. அதனால தான் நான் லோன் வாங்கினேன். மாதம் அவன் 20,000 ரூபா 18,000 ரூபா தந்துக்கிட்டு இருக்கானே. அந்த நகையை விற்று ஒரு இடத்துல பிஸ்னஸ்னு போட்டேன், ஏமாந்து போயிட்டேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இங்கே மேடம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மேடம் கொரோனா முடிஞ்சு 500 ரூபா கொடுத்துச்சு, அதையும் நிறுத்தி கடையை இழுத்து மூடிட்டாங்க. இந்த வெளியிலேருந்து எனக்கு 10, 20, 5, 20ன்னு இந்த வரவங்க போகிறவங்க மிஸ்வார் ஓட்டுவேன், மேடம் வீட்டுக்கு எங்கேயா கொண்டு போய் விடுவேன். அவங்க 10, 100, 500 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. நல்ல வருமானம் எனக்கு வந்துச்சு, அப்படியே கொட்டிச்சு. அந்த டயத்துலலாம் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் ஒவ்வொரு நாளும் திங்கிங்க ரொம்ப போயிட்டுருக்கு. மேடம் வந்துட்டாங்க, இருங்க கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வருமானம் எனக்கு அவ்வளவு இருந்துச்சு நண்பா, சரியான வருமானம். நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இந்த வீடு கஃபீல் சம்பளம், மேடம் காசு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தப்ப நான் வீடு வாசை கட்டாமல் அப்போ நான் ஒரு மாதிரி ஊதாரியாக இருந்துட்டேன். அதான் உண்மை, ஊதாரியாக இருக்கக்கூடாது. காசு விஷயத்தில் கொஞ்சமாச்சு சிக்கனம் பண்ணணும். இப்போ மற்றவங்களுக்கு கடனை கொடுக்கணும் எதிர்பார்த்து நம்ம வருமானம் பத்த மாட்டுது. அந்த சம்பளத்திலே தான் எல்லாமே பண்ணி கடனுக்கு கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த மாதம் இந்த மாதிரி அதுலேயே நெருக்கடியாக ஓடிச்சு. எக்ஸ்ட்ராவாக எனக்கு முன்னாடி வருமானம் வந்த டயத்தில் நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் புத்தி இல்லாமல் இருந்தது இப்போ எனக்கு பாதிப்பாக இருக்குது. நீங்களும் யாரும் அந்த மாதிரி புத்தி இல்லாமல் தெளிவாக இருங்க.
40,000 பணம் அனுப்புறீங்களா, 30,000 அனுப்புறீங்களா, 20,000 வீட்டுக்கு 10,000 சேஃப்டி பண்ணி வைங்க, சேமிங்க. கடன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்க வருமானம் வரும்போது சேர்த்துங்க. கண்ணாம்னான்னு ஊருக்கு போகிறது, ஜாமானை வாங்குறது, அங்கே போகிறது, ஃபோனை வாங்குறது, லேப்டாப் வாங்குறதுன்னு அப்பையிலேருந்து அதே புத்தியிலே இருந்து இன்னும். ஆனால் இன்னைக்கு நான் லேப்டாப்போ ஃபோனோ வாங்கியிருக்கிறது என்னோட யூடியூப்புக்காண்டி ஊருக்கு போகிறோம். இப்போமே இந்த கஷ்டத்தோட கஷ்டமாக அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும், அந்த கடைசி டயத்தில் வாங்க முடியாதுங்கிற ஒரே சூழ்நிலைக்காண்டி ஒண்டியும் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். எனக்கு லேப்டாப்பில் இங்கேயே இருக்கும் போது நெட்டு எல்லாம் இருக்கும், அந்த எடிட்டிங்கு எல்லாம் கற்றுக்கணும், ஊருக்கு போனால் குக்கிங் சேனல் ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு வாங்கினேன். முன்னாடி இப்படி இல்லை, 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோனை வாங்குறது, இதை வாங்குறது. நான் யூஸ் பண்ணாத ஃபோனே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நான் எல்லா ஃபோனும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த மாதிரி. ஏன்னா எனக்குலாம் ஒரு கட்டத்தில் எனக்கு ஊரில் அவங்கவுங்க பிள்ளைங்க அந்தந்த குடும்பத்தில் கொடுக்கும் போது நமக்கெல்லாம் ஃபோனை யாருமே தரலையேங்கிற வருத்தத்தில் வெறியில் இருந்து நானாக சம்பாரித்து நானாக வாங்கி என் ஆசை எல்லாம் தீர்த்துக்கிட்டேன். பைக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். எனக்கு பைக்கு நான் இன்னும் வாங்கிக்கல. ஏன்னா இருந்து மாடல் பழசாயிடுமேன்னு சொல்லிட்டு ஊரில் போய் அந்த மாடல் கடந்து வீணாக போயிருமே, 2 வருஷமாச்சுன்னா நம்ம போய் எப்போ 1 மாதம் 2 மாதம் வண்டி ஓட்ட போகிறோம். ஆனால் பைக்கில் வண்டி போடக்கூடாது. ஆனால் நான் ஊருக்கு போனால் நல்ல பைக்கும் ஒன்று வாங்கணும்னு இருக்கேன். எனக்கு பிடிச்ச பைக் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு ஓட்டணும் அப்படின்ட்டு இருக்கு. இந்த மாதிரி இங்கே இருக்கும் போது என்னோட ஆசை தேவைகள் யாருமே எனக்கு நிறைவேற்றினதில்லை. எனக்கு எல்லாமே நானே நிறைவேற்றிக்கிட்டேன் நண்பா. அந்த ஒரே காரணம் தான். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சேன். காசை நல்லா சேஃப்டி பண்ணிங்க. காசு விஷயத்தில் யாருக்கும் கொடுங்க, உதவி செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. திருப்பி வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல் ஒரு பேங்க்லேயோ இல்லை உங்கள் பொண்டாட்டி கையிலையோ கொடுத்து, உங்கள் பொண்டாட்டி கையில் கொடுங்க. கரெக்டாக சேர்த்து அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது தெரியும். நானும் இங்கேருந்து 40,000 முழுசாக அனுப்புவேன், எந்த கடன் இல்லாமல். என் ஒய்ஃப் எனக்கே தெரியாமல் நகை இதெல்லாம் திருப்பி எனக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு என் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்துச்சு. இப்போ என்னால் அனுப்ப முடியல. இங்கே கொடுக்குறதும் அங்கே கொடுக்குறதும் பிச்சு போயிடுது. இங்கே உள்ள கடனை எல்லாம் முடிச்சுட்டு 40,000 50,000 மொத்தமாக நம்ம ஒய்ஃப்கிட்ட கொடுத்தான்னு வச்சுங்க, அவங்க எல்லாம் சரி பண்ணி சூப்பராக செஞ்சு கொடுக்குங்க. அது மாதிரி செய்யுங்க. உங்கள் அத்தா அம்மா இருந்தால் அத்தா அம்மாவுக்கும் கொடுங்க, அதுக்காண்டி பொண்டாட்டி கையிலே கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்கள் அத்தா அம்மாவுக்கும் கொடுத்து உங்கள் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து அவங்க உங்கள் நல்லதுக்கு தானே செய்ய போகிறாங்க. அதனால் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இதோட விஷயம் கருத்து எல்லாம் இருந்தால் தெளிவாக சொல்லுங்கள். ஆனால் ஹவுஸ் டேவருக்கு வராமல் இந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் யாரும் இருந்தால் ஃப்ரீ விசா மாதிரி வந்து சம்பாதிக்கணும், திருட்டுத்தனமாக தான் சம்பாதிக்கணும், ஓப்பனாக தான் இங்கே சம்பாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சவுதி அரேபியாவில். இதுல எல்லாம் நான் இருந்து வரணும்னு நினச்சேன். இப்போ காசு இல்லாதனால எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சம்பளம் அதே சம்பளத்துக்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டணுங்கிற போது வாழ்க்கை ஏண்டா அப்போ இருந்தோம் இப்படி இல்லாமல் போயிட்டோன்னு சொல்லி வேதனை வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட புலம்புறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்குலாம் நான் இந்த மாதிரி புத்தியாக சொல்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் விட்டுட்டேன், நீங்கள் அப்படி இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன் நண்பா. வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நல்ல கருத்தாக இருந்துச்சுன்னா லைக் ஒன்று போடுங்க, தம்பஸ் இது கை ஒன்று போட்டு விடுங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? நன்றி. வேற வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களை எல்லாம் கருத்து கண்டிப்பாக தெரிவிக்கணும் கமெண்ட்ல. ஓகே, பாய்.